மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எண்ணியல் டாபிக்ல நம்ம அடுத்து பார்க்க போற ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை. டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்போம், எண்ணியல் டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்போம், கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஹெட்டிங். ஓகேவா? கூட்டுத்தொடர் வரிசை வரிசை அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு விதமா பிரிப்பாங்க கூட்டுத்தொடர் வரிசை. இதுல சப்ஹெட்டிங்கா நம்ம பிரிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் சம்ஸ் இருக்கும், அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த ஹெட்டிங் தான் வந்து என்ன அப்படின்னா கூடுதல். கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துட்டு 17 உறுப்புகளின் கூடுதல் என்ன, 25 உறுப்புகளின் கூடுதல் என்ன, அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய சம்ஸ் இருக்கும். ஓகே, இதுலயும் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கேட்டிருக்காங்க. இதுலயும் ஒரு 2-3 சம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டடா ரொம்ப தடவை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கூட்டுத்தொடர் வரிசைனா என்ன, அதுல என்னென்ன ஃபார்முலா படிக்க போறோம் அப்படிங்கிறது லைட்டா பார்த்துக்கலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அந்த ஒரு 4 எக்ஸாம்பிள் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 4 எக்ஸாம்பிள பாருங்க. இன்னும் 1 எழுதிடலாம், 5ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த 5 எக்ஸாம்பிள பாருங்க. 5 எக்ஸாம்பிள்ல இருந்து நம்மளால ஏதாச்சும் சொல்ல முடியுதான்னு பாருங்க. என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இதுல இருந்து இங்க போகணும் அப்படின்னா என்னவாகுது, ஒரு +2. கரெக்டா? 1 கூட ஒரு 2 ஆட் பண்ணா நமக்கு 3 கிடைக்கும். அதே மாதிரி 3யோட ஒரு 2 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 5. அதே மாதிரி 5ஓட ஒரு +2 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7 கிடைக்கும். கரெக்டா? இப்படி மேலே இருக்கிற நமக்கு வர்ற நம்பர் வந்து சேமா இருந்துச்சு அப்படின்னா இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் ஏபின்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஏபி அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பாருங்களேன், இதோட ஒரு 4 ஆட் பண்ணால் 7 கிடைக்கும். கரெக்டா? 7 ஒரு 4 ஆட் பண்ணால் 11 கிடைக்கும். இப்போ இங்கேயே எனக்கு மேலே உள்ள நம்பர் வந்து சேமா இருக்கு. கரெக்டா? அப்போ இதையும் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு ஏபி அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இந்த 3வது பாருங்களேன், 5ஓட ஒரு 2 கூட்டினா 7 கிடைக்கும். கரெக்டா? அதே மாதிரி 7 கூட ஒரு 2 கூட்டினா 9 கிடைக்கும். அடுத்து 9 கூட 2 கூட்டக்கூடாது, ஒரு 4 கூட்டினாதான் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 13 கிடைக்கும். கரெக்டா? இப்போ இங்க மேல இருக்கிற நம்பரை பாருங்க, முதல் 2 நம்பர் சேமா இருக்கு, தேர்டு நம்பர் வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமா வந்துருச்சு. கரெக்டா? நம்ம லாஜிக் படி இந்த மேல இருக்கிற நம்பர் எல்லாமே சேமா வரும், அப்படி இருந்தாதான் ஏபி. அப்ப இது வந்து எனக்கு நாட் ஏபி. ஓகேவா? அடுத்து இங்க பாருங்க, 3 6 இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. என்னன்னா இது ஒரு 3ஆம் வாய்ப்பால போகுது. கரெக்டா? ஒரு 3 3 ஈர் 3 6 3 9. அப்ப எல்லாத்துக்கும் 3 3 தான் வரும், ஒரு +3 +3. அப்ப இதுவும் நமக்கு ஏபி. அடுத்து இதை பாருங்க, இதுல என்ன சொல்றாங்க, -3ஓட ஒரு 2 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், -1ன்னு கிடைக்கும். கரெக்டா? அதே மாதிரி -1ஓட ஒரு 2 ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், +1ன்னு கிடைக்கும். அதே மாதிரி +1ஓட ஒரு 2 ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். இப்படி மேலே இருக்கிற நம்பர் எல்லாமே நமக்கு சேமா வருது. அப்போ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதையும் ஏபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஏபினா என்னன்னு புரியுதா? நமக்கு அது மேலே இருக்கிற நம்பரை வந்து சேமா வரணும். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பேசிக் மட்டும் பாருங்க, மேலே இருக்கிற நம்பர் வந்து நமக்கு சேமா இருக்கணும். ஓகே, அப்படி வந்துச்சுன்னா அது வந்து ஏபி, அப்படி வரல அப்படின்னா அது வந்து நாட் ஏபி. ஓகேவா? இப்போ இதை பாருங்க, இப்போ இதை எடுத்துக்கிடுவோம். இதுல எது எது ஏபி எது எது ஏபி இல்லை அப்படின்னு சொல்லி லைட்டா கெஸ் பண்ணுங்களேன்.
ஒரு 30 செகண்ட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்க எது எதெல்லாம் நமக்கு ஏபி வரும், எது எது நாட் ஏபி அப்படிங்கிறது லைட்டாக செக் பண்ணி பாருங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ இங்கோட ஒரு 2 ஆட் பண்ணால் நமக்கு 7 கிடைக்கும். கரெக்டாக 7ஓட ஒரு 4 ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா 11 கிடைக்கும். இப்போ மேலே இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு சேமாக வரல. அப்போ இது வந்து நாட் ஏபி. கரெக்டாக அடுத்ததெல்லாம் பாருங்க ஒரு 2 நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கரெக்டாக அப்போ இது வந்து நமக்கு ஏபி. அடுத்ததுலேயும் ஒரு 4 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. -12 + 4 இதோட ஒரு 4 ஆட் பண்ணால் -8 கிடைக்கும். இது கூட ஒரு 4 ஆட் பண்ணால் -4 கிடைக்கும். இது கூட ஒரு 4 ஆட் பண்ணால் 0 கிடைக்கும். அப்போ இது வந்து நமக்கு ஏபி. ஓகே அடுத்து இதை பாருங்க இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 அப்போ இதுவும் நமக்கு ஏபி. ஓகே ஸோ இதுதான் ஏபி. இப்போ இதில் என்னென்ன டேர்ம்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது லைட்டாக செக் பண்ணலாம். ஒரே ஒரு சீரியஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இது பாருங்க இது ஏபியா 3 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கரெக்டாக அப்போ எனக்கு கொடுத்துருக்கிற சீரியஸ் வந்து ஏபி. இப்போ இதில் நான் வந்து ஏன்னு ஒரு டேர்ம் எழுத போகிறேன், டி அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் எழுத போகிறேன். ஓகே இதில் ஏ அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா முதல் உறுப்பு. அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே நமக்கு ஆன்சர் இருக்கு முதல் உறுப்பு. அப்போ முதலாவதாக இருக்கிற உறுப்பு தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஏ. அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம். ஏ அப்படிங்கிறது 1. டி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொது வித்தியாசம். காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே பொது வித்தியாசம் காமன் டிஃபரன்ஸ். அது வேற ஒன்றும் இல்லை. இந்த நம்ம மேலே எழுதணும் பார்த்தீங்களா 4 4 4 இதில் இதுதான் வந்து என்ன அப்படின்னா எனக்கு காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காமன் டிஃபரன்ஸ் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா T2 - T1. T2னா வேற ஒன்றும் இல்லை செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்படித்தான் இது எல்லாமே நான் கண்டுபிடிச்சிருப்பேன். இப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். 7 - 5 என்ன வரும் 2. அதே மாதிரி 9 - 7 2. 13 - 9 4ன்னு வரும். எல்லாமே மேலே வந்திருக்கா. அதை தான் இங்கே நம்ம இப்படி சாதாரணமாக கண்டுபிடிப்போம். ஓகேவா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ செகண்ட் டேர்ம் வந்து என்ன 4, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1. T1னாலும் ஃபர்ஸ்ட் டேர்ம் தான், ஏனாலும் ஃபர்ஸ்ட் டேர்ம் தான். இது லைட்டாக சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா 4 - 1 ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 3ன்னு வரும். ஓகே கரெக்டாக 3 தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு போதா. அதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் நம்ம கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. 27வது உறுப்பு என்ன, 15வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து என்னோட ஏபி. இது போய்கிட்டே இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், 5th 6th 7th இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதில் 15வது உறுப்பு 15th டேர்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்படி போய்கிட்டே இருக்கிறதுல ஏதோ ஒரு இடத்துல 15வது டேர்ம் வரும், 15th டேர்ம் வரும். அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க. ஓகே ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா TN = A + n - 1 × D. இதுதான் நமக்கு ஃபார்முலா. சரிங்களா 15வது உறுப்பு என்ன, 20வது உறுப்பு என்ன, 50வது உறுப்பு என்ன, டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டாலே இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் ஏ அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம், டி அப்படிங்கிறது காமன் டிஃபரன்ஸ், என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்க எத்தனாவது நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு பாருங்க, அதுதான் நமக்கு என்ன. ஓகே இங்கே 15 கொடுத்துருக்காங்களா, அப்போ என்ன இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும்னா 15 போடணும். ஓகே இது ஒரு ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா வந்து இப்படி போய்கிட்டே இருக்குமா, இதில் வந்து பர்டிகுலராக ஒரு டேர்ம் கொடுத்துருவாங்க. இப்போ இதிலே எடுத்துக்கிடுவோமே 31 என்பது எத்தனையாவது உறுப்பு,
சரிங்களா? போனதுக்கு இதுக்கும் வித்தியாசம் புரியுதா? 15வது உறுப்பு என்ன, பர்டிகுலரா 15th டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா 1 4 7 10 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல 31 வரும். அது என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கும் செகண்ட் இதுக்கும் வித்தியாசம் வந்து என்ன அப்படின்னா, கீழே உள்ளது கொடுத்துட்டு மேலே உள்ளது கேட்பாங்க. அப்படி கேட்டால் டிஎன் ஃபார்முலா. சரிங்களா? மேலே உள்ளது கொடுத்துட்டு கீழே உள்ளது கேட்டாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா n = L - A/D + 1. இந்த ஃபார்முலா வந்து நம்ம 2 இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் ஒரு சிலதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏ என்னன்னு தெரியும். ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்மு, டி அப்படிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸு. இதில் எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லாஸ்ட் டேர்ம், கடைசி உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க சம்மில் கடைசி உறுப்பு வந்து என்ன அப்படின்னா அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு பாருங்க. அதுதான் நமக்கு கடைசி உறுப்பு. ஓகே, இதை கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா வேற எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸட்ரா. சரிங்களா? போனதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்து முடிவுறா கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேவா? இது வந்து கடைசியாக ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. கரெக்டா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த என்னோட கூட்டுத்தொடர் வரிசையில கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை உறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் த ஏபி 3 6 9 எக்ஸெட்ரா 111 கேட்பாங்க. இந்த சம்மு நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள சம்மு தான். இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹவு மெனி டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டாலும் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். இதில் எல் அப்படிங்கிறது கடைசியாக என்ன முடியுதுன்னு பாருங்கள், 111. அதுதான் நமக்கு எல். ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்மு, டி அப்படிங்கிறது எப்பவுமே உள்ளது காமன் டிஃப்ரென்ஸ். ஓகே, அது போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 ஃபார்முலா வந்து நமக்கு மெயின். மூணாவது ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா A, B, C ஆர் இன் ஏபி. 3 உறுப்பு கொடுத்துட்டு இது ஏபியில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்லிட்டு நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அன்னோன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா 2b = A + C. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு ஒரு 2-3 சம் இருக்கு. அதை நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இது சம்மு பார்க்கும்போது நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் லைட்டாக புரியாத மாதிரி இருக்கும். ஏபிசி 3 உறுப்பு கொடுத்துட்டு ஏபியில் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு ஏதோ ஒரு அன்னோன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 ஃபார்முலா தான் மெயின். இதை தவிர்த்து கொஞ்சம் தியரி பாயிண்ட் இருக்கு. ஓகே, அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இப்போ இது ஏபியா, எனக்கு ஏபி எல்லாமே 3 3 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கரெக்டாக? இது வந்து என்னோட கிவன் ஏபி. இங்கே எனக்கு காமன் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா 5. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொன்றையும் ஒரு 3 ஆட் பண்ணுறேன். ஒவ்வொரு உறுப்பு கூடையும் ஒரு 3 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். 5 8 8 + 3 11 11 + 3 14 எக்ஸெட்ரா. சாரி, இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 3. கரெக்டாக? 5 - 2 3. ஓகேவா? 14. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஏபி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒவ்வொரு டேர்மையும் ஒரு 3 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 8 11 14 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இது வந்து நமக்கு ஏபியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நமக்கு ஏபி தான். காமன் டிஃபரன்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 3 3 நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும். ஓகே, ஸோ இதில் கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கிவன் சீரியஸ் வந்து ஏபி, பர்டிகுலராக ஒரு நம்பரை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நியூ சீரியஸ் புதுசாக ஒரு தொடர் வரிசை வந்து கிடைக்கும். அந்த தொடர் வரிசை வந்து கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க. சரிங்களா? அப்போ அது நமக்கு கூட்டுத்தொடர் வரிசை தான். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொன்றோடையும் ஒரு 1 மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா? இதுதான் நமக்கு மெயின். இதில் தான் எல்லா ஆப்ரேட்டரும் நம்ம பண்ணுவேன். சரிங்களா? இப்போ 2 - 1 என்ன வரும்? 1. 5 - 1 4. 8 - 1 7. 11 - 1
10 எக்ஸட்ரா. ஓகேவா? இப்போ இது ஏபியா? ஏபி தான். டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3. இது D2 3ன்னு எடுத்துக்கிறோம். இது D1. ஸோ அப்போ ஆல்ரெடி ஒரு ஏபி வந்து நம்ம கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு புதுசாக ஏதோ ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணாலோ மைனஸ் பண்ணாலோ எனக்கு கிடைக்கிற தொடர் வரிசையும் என்னவா இருக்கும்னா கூட்டுத்தொடர் வரிசையாக தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா எனக்கு இது வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ கடைசியாக என்ன முடிச்சிருப்பேன் அப்படின்னா இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கொடுத்துருக்கிற கூட்டுத்தொடர் வரிசையில பொது வித்தியாசம் என்னன்னு பாருங்க. ப்ளஸ் பண்ணாலோ மைனஸ் பண்ணாலோ எனக்கு பொது வித்தியாசம் வந்து எனக்கு மாறாது. சரிங்களா? இந்த பாயிண்ட்டை வந்து எனக்கு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்னொன்று எழுதுவோம். இது வந்து நம்ம கூட்டுத்தொடர் வரிசையா? கூட்டுத்தொடர் வரிசை. சரிங்களா? இங்க பொது வித்தியாசம் வந்து என்ன அப்படின்னா 3. கரெக்டா? இதுதான் என்னோட மெயின். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒவ்வொன்றோடையும் ஒரு 4 மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகேவா? அப்படி மல்டிப்ளை பண்ணா புது சீரியஸ் என்னன்னு பாருங்களேன். 3 4s 12, 6 4s 24, 9 4s 36 எக்ஸட்ரா. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 12 4s 48. ஓகே, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு பொது வித்தியாசம் பாருங்க. பார்த்தா என்ன வரும்? 24 - 12. ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லி வரும். இங்கே நமக்கு சேஞ்ச் ஆயிரும். இங்கெல்லாம் சேஞ்ச் ஆகாது, இங்கே சேஞ்ச் ஆயிரும். அந்த பொது வித்தியாசம் வந்து வேற ஒன்றும் இல்லை. இது D1 எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த 12 நான் எப்படி எழுதிக்கலாம்? 3 × 4. கரெக்டா? இதில் 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி கிவன் சீரியஸோட காமன் டிஃப்ரென்ஸ். 4 வந்து என்ன அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணுறோமோ அதை இங்கே போட்டிருக்கோம். கரெக்டா? அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 4D அப்படின்னு சொல்லி வரும். இதில் கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் 2. ஒவ்வொரு உறுப்புடன் 5ஐ பெருக்கும் போது கிடைக்கும் புதிய கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 2 5s 10. ஓகேவா? இங்கே அப்படி தான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? 3 4s 12 வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொன்றையும் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 1 2 3 எக்ஸட்ரா இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். இப்போ இதுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். பார்த்தா என்ன வரும்? 2 - 1 1ன்னு வரும். இந்த 1 வந்து நமக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி என்ன இருக்கு? கொடுத்துருக்கிற கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வித்தியாசம் 3. இப்போ எதால் டிவைட் பண்ணுறீங்க? 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ ஆன்சர் வந்து 1ன்னு வரும். இந்த 2 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இதில் கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் 4. ஒவ்வொரு உறுப்பையும் 2ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் புதிய கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ D1 என்ன வரும் அப்படின்னா 4/2. ஆன்சரு 2 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இந்த 4 பாயிண்ட் வந்து நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து இன்னும் ஒரு சிலது இருக்கு. என்ன அப்படின்னா பொது வடிவம். கூட்டுத்தொடர் வரிசையோட ஜென்ரல் ஃபார்மட் வந்து என்ன வரும் அப்படின்னா A + D A + 2D எக்ஸட்ரா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுதான் என்னோட பொது வடிவம். உங்களுக்கு முதல் உறுப்பும் பொது வித்தியாசமும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா இதுதான் நமக்கு இந்த ஃபார்மட். A + D A + 2D எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும். இன்னொரு 2 பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா 3 உறுப்புகள் கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் அப்படி 3 உறுப்புகள் கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கிறது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா A - D A + D அப்படின்னு சொல்லி எடுக்கணும். சரிங்களா? இதே இது 4 உறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா A - 3D A - D A + D A + 3D இந்த மாதிரி எழுதணும். சரிங்களா? இது எல்லாமே நம்ம தியரி பாயிண்ட்ல சொல்லியிருப்போம்.
இதை அப்படியே ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இதான் பொது வடிவம். அந்த ஜென்ரல் ஃபார்மேட் சொன்னால் பார்த்தீங்கன்னா அது சரிங்களா. அதே மாதிரி பொது வித்தியாசமானது மிகை எண்ணாகவோ குறை எண்ணாகவோ அல்லது பூஜ்ஜியமாகவோ வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 3 5 7 இது வந்து நமக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கரெக்டாக. இங்கே பொது வித்தியாசம் பாருங்களேன், பார்த்தா என்ன வரும், d = 3 - 1 ஆன்சர் 2. இப்போ இதே இது 5 3 1 இந்த மாதிரி எடுத்துக்கிடுவோம். இதில் பொது வித்தியாசம் பாருங்களேன், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 3 - 5 ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா -2ன்னு வரும். டி வந்து நமக்கு எப்படினாலும் வரலாம், பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம், ஜீரோவும் நமக்கு வரலாம். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா ஃபார்மும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி அங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது அப்படி தான் இங்கே நம்ம அப்படியே எழுதியிருப்போம். சரிங்களா, புதிய தொடர் வரிசையும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதில் இந்த பார்த்தீங்களா, a - d a + d ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 3 உறுப்புகளின் கூடுதல் கொடுக்கப்பட்டால் அந்த 3 உறுப்புகளை நாம் a - d a + d இந்த பாயிண்ட் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இந்த பாயிண்ட் வச்சு ஒரு சம் நம்ம பார்ப்போம். அந்த சம் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதே இது 4 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி எடுக்கணும். இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, நோட் பண்ணி வச்சுட்டு டெய்லி பாருங்க, பார்க்க உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். சரிங்களா, தியரி பாயிண்டை வச்சுமே நமக்கு சம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் நிறையா. ஓகேவா, இது வந்து கடைசி 3 எண்கள் a, b, c ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைய நிபந்தனை 2b = a+. இந்த பாயிண்ட் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, ஸோ மொத்தமாக இந்த பாயிண்ட் எல்லாமே ரைட்டாக ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. அங்கே ஆல்ரெடி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து தான் இங்கே பாயிண்ட்டாக நாங்கள் கொடுத்துருக்கோம். இது கொஞ்சம் லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்மு பார்ப்போம், சம்மு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா புரியும். ஓகேவா, கூட்டுத்தொடர் வரிசையில் தியரி பாயிண்ட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா, தியரி பாயிண்ட் தனியாக ஒரு 20 நிமிஷம் நம்ம பார்த்துருக்கோம். அது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தியரி பாயிண்ட்லேருந்து நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் ஒவ்வொரு சம்மாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன், என்ன சொல்கிறாங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் நம்ம கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்கன்னா ஏபி வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா a + d a + 2d எக்ஸட்ரா இந்த மாதிரி நமக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5 அடுத்து என்ன வரும், 5 + 6 5 + 2 × 6 எக்ஸட்ரான்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ 5 11 அப்படியே 6 கூட்டிகிட்டே போங்க, 17 23 எக்ஸட்ரா இந்த மாதிரி நமக்கு போய்கிட்டே இருக்கும். அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் சம்முக்கு ஏபி கிரியேட் பண்ணால் இந்த மாதிரி தான் நமக்கு இந்த சீரியஸ் வந்து இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம கேட்டதில் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து செகண்டு, இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஏபியோட nth டேர்ம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அதில் என்னென்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃப்ரென்ஸு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. nth டேர்ம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -3 + 2n கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏபி இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது ஏதோ ஒரு இடத்துல nth டேர்ம் வரும், அது வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃப்ரென்ஸும் நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக 1 போடுங்க. 1 போட்டால் என்ன வரும், t1 = -3 + 2 × 1. அப்போ -3 + 2 ஆன்சரு -1ன்னு வரும். அடுத்து t2 எண்ணுக்கு பக்கத்தில் 2 போட போகிறோம். அப்போ -3 + 2 × 2. அப்போ -3 + 2 × 2 4. -3ல் 4 பேஜ்னா ஆன்சரு 1. சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் -1 1 இந்த மாதிரி நமக்கு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, இது நமக்கு இருக்கட்டும். இப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ வந்து என்ன வரும், -1. ஃபஸ்ட்டு உள்ளது தான் எனக்கு ஃபஸ்ட்டு டேர்மு, அதை ஏன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் டி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். இதில் செகண்ட் டேர்ம் என்ன 1 மைனஸ் ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் t1 அப்படிங்கிறது என்ன -1. அப்போது 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 2ன்னு வரும். ஓகே, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நமக்கு -1, செகண்ட் டேர்ம் வந்து அதாவது காமன் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு என்ன வரும்னா 2ன்னு வரும். ஓகே, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் 1 நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, t1னாலும் 1 தான், ஏனாலும் 1 தான்.
ரெண்டுமே எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் முதல் உறுப்பு அப்படிங்கிறத இதெல்லாம் மென்ஷன் பண்ணும். சரிங்களா? அடுத்து தேர்ட் சம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொது உறுப்புகளுடைய கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். -3 + 2n நம்ம கொடுத்துருக்காங்களா? இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? nth டேர்ம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 - 7n. ஃபர்ஸ்ட் என்னக்கு பதிலாக 1 போடுங்க. 1 போட்டால் என்ன வரும்? 4 - 7 ஆன்சரு -3. அப்போ -3 இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா 2 இது நமக்கு இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்த 2 ஆப்ஷன் நமக்கு வராது. அடுத்து T2 கண்டுபிடிங்க. n இருக்கிறதுல 2 போட்டால் 4 - 2 × 7 14. அப்போ ஆன்சர் வந்து -10 வரும். சரிங்களா? இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் T2 - T1 -10 -3. அப்போ -10 -× +3 ஆன்சரு -7 வரும். சரிங்களா? அப்போ ஏ வந்து -3, காமன் டிஃப்ரென்ஸ் வந்து -7, ரெண்டுமே மைனஸ். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நான் ஒரு சம் தரேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. Tn = 5 - 8n. இதை nth டேர்மாக எடுத்துக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு டேர்மும் காமன் டிஃப்ரென்ஸும் நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். ஓகே, என்னக்கு பதிலாக 1 போட போகிறீங்க, என்னக்கு பதிலாக 2 போட போகிறீங்க, டி கண்டுபிடிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அடுத்து 3, ஸோ இதுலேருந்து நமக்கு டிஎன்பிசியில் கேட்குற மாடலில் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இல்லை, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கேட்டதில்லை. ஸோ இதுக்கப்புறம் வர்றது வந்து நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அந்த மாடலில் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 3, 15, 27, 39 என்ற தொடர் வரிசையின் 15வது, 24வது மற்றும் எண்ணாவது உறுப்பு காணுங்க. இங்கே நமக்கு 3 இது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எக்ஸாமில் ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம கேட்பாங்க, 3மே நம்ம கேட்க மாட்டாங்க. ஆப்ஷன் வந்து ஒரு இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வேண்டாம். சரிங்களா? நம்மளாம் அடுத்து பார்ப்போம். என்னோட ஏபி வந்து என்ன? 3, 15, 27, 39 எக்ஸட்ரா. ஏபி கொடுத்துட்டாலே ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம். அடுத்து காமன் டிஃப்ரென்ஸ். காமன் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு. 15 - 3 ஆன்சரு 12 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 15வது, 24வது nth டேர்ம். அதாவது இந்த ஏபி இப்படி போய்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல 15th டேர்ம் வரும், அதே மாதிரி இன்னொரு பிளேஸில் 24th டேர்ம் வரும், இன்னொரு பிளேஸில் nth டேர்ம் வரும். அது வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 15வது, 24வது, 30வது உறுப்பு என்ன, 30th டேர்ம் என்ன, அந்த மாதிரி கேட்டாலே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா Tn = A + n - 1 × d. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு n இருக்க இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா 15th டேர்ம் கேட்குறாங்க. அப்போ n இருக்க இடத்துல 15 போடுங்க. போட்டால் என்ன வரும்னு பாருங்களேன். T n இருக்க இடத்துல 15, ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3 + 15 - 1 × d வந்து 12. அப்போ 3 + 14, இங்கே வந்து 12. அப்போ 3 + இதை பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 168 வரும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 171 வரும். அடுத்து n இருக்கிறதுல என்ன பண்ணோம்னா அடுத்து எத்தனாவது டேர்ம் கேட்குறாங்க? 24th டேர்ம். அப்போ n இருக்கிறதுல 24 ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த ஸ்டெப்புக்கு டைரெக்டாக வந்துடலாம். T24 = 3 + 24 - 1 என்ன வரும்னா 23, இங்கே 12ன்னு வரும். ஓகே, அப்போ 3 + இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 276 வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? செக் பண்ணி பார்க்கலாம். 6, 4, 3, 2, 276. ஓகே, அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 279. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். என்ன கேட்குறாங்க? nth டேர்ம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. nth டேர்ம்னா வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் n இருக்க இடத்துல 15, n இருக்கிற 24 போட்டோமா? இப்போ nth டேர்ம்னு கேட்டாங்கன்னா n இருக்க இடத்துல என்னன்னே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இதே இது mth டேர்ம் கேட்டாங்க, mth டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா n இருக்க இடத்துல என்ன போடணும்னா mன்னு போடணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா n இருக்க இடத்துல என்னே போடணும். ஏ வந்து எவ்வளவு?
3 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி வந்து நமக்கு 12. கரெக்டாக டி இருக்கிற இடத்துல 12 போட்டோம். இப்போ இங்கே என்ன வரும்னு பாருங்களேன், 3 இந்த 12 உள்ளே கொண்டு போங்க, 12n மைனஸ் 12. அப்போ 12n 3 மைனஸ் 12 வந்து என்ன வரும்னா மைனஸ் 9ன்னு வரும். ஓகே, ஸோ இந்த 3 கண்டுபிடிச்சிருக்கோம். 3ம் நமக்கு கேட்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று நமக்கு கேட்பாங்க. இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் அந்த சம் அப்படியே இருக்கும். சரிங்களா, ஸோ அதை தான் இங்கே நம்ம எடுத்திருக்கோம். ஒன்று 24th டேர்ம் கேட்கலாம், அல்லது nth டேர்ம் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து மைனஸ் 11 மைனஸ் 15 மைனஸ் 19. என்னோட ஏபி வந்து இதுதான், மைனஸ் 11 மைனஸ் 15 மைனஸ் 19 எக்ஸட்ரா. இதில் என்ன கேட்குறாங்க, 19வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஏபி போய்கிட்டே இருக்கும். இதில் ஏதோ ஒரு பிளேஸில் 90th டேர்ம் வரும், அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. அப்போ இங்கே என்ன இருக்கிறதுல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், 19ன்னு போடணும். ஏ வந்து என்ன மைனஸ் 11, டி வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன மைனஸ் 15 மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது மைனஸ் 11. அப்போ மைனஸ் 15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 11. அப்போ ஆன்சர் மைனஸ் 4. என்ன இருக்கிற இடத்துல 19 போடணும். அப்போ டிஎன் ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டின்னு வரும். அப்போ என்ன இருக்கிறதுல 19 போடுங்க. டி 19 ஈக்குவல் டு மைனஸ் 11 ப்ளஸ் 19ல் 1 பேசுனா 18. டி இருக்கிறதுல மைனஸ் 4. மைனஸ் 11 18னால எவ்வளோ வரும் அப்படின்னா 72ன்னு வரும். மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 72. ரெண்டுமே மைனஸ் இருக்கா, அப்போ என்ன பண்ணணும், மைனஸ் போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும், 83ன்னு வரும். ஓகே, ஸோ இந்த மாடல் சம் வந்து நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க. அடுத்து இதுவும் நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம் தான். என்ன சொல்கிறாங்க, ஒரு சினிமா அரங்கில் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகள் உள்ளன, மொத்தம் 30. அப்போ என்னோட எண் வந்து எவ்வளோ அப்படின்னா 30. முதல் வரிசையில் 20, அப்போ ஏ வந்து எனக்கு எவ்வளவு 20. ஃபர்ஸ்ட் ரோவில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னா 20 சீட்ஸ் இருக்குது, டோட்டலாக 30 ரோ இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் 20 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ரோவில் 22, அதுக்கு அடுத்த ரோவில் 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும். இந்த மாதிரி நமக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க எனில் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கடைசி வருஷம் வந்து என்ன அப்படின்னா 30th ரோ. ஓகேவா, ஏன்னா மொத்தமாக 30 ரோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 30வது ரோவில் எத்தனை சீட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. அப்போ ஏ வந்து 20, டி வந்து 2ன்னு வரும். ஓகேவா, அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், 22 மைனஸ் 20 அப்படின்னா ஆன்சரு 2ன்னு வரும். என்ன இருக்கிறதுல என்ன போடணும் 30ன்னு போடணும். டிஎன் ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டின்னு வரும். அப்போ T30 ஈக்குவல் டு ஏ இருக்கிறதுல 20 ப்ளஸ் n இருக்கிறதுல 30, 30 மைனஸ் 1 29, டி இருக்கிறதுல 2. அப்போ 20 ப்ளஸ் 58, ஆன்சரு 78ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, இந்த சம்லாம் நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இல்லை. இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகே, 3 6 9 12 எக்ஸட்ரா 111 என்ற கூட்டத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அதில் எத்தனை டேர்ம் இருக்கும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எண்ணு வந்து நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். சரிங்களா, எண்ணு கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம், n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. என்னோட ஏபி வந்து என்ன 3 6 9 எக்ஸட்ரா 111. அப்போ எல் இருக்கிற இடத்துல 111 மைனஸ் ஏ இருக்கிற இடத்துல 3, டி இருக்கிற இடத்துல காமன் டிஃப்ரென்ஸ் என்ன வரும், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ஆன்சர் 3 ப்ளஸ் 1, 108 பை 3 ப்ளஸ் 1. அப்போ 3 1 ப்ளஸ் 1, ஆன்சரு 37. என்ன வந்து என்ன வரும் அப்படின்னா 37ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா.
அடுத்து ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த, அதாவது இதை விட்டுரும், இதை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு 2-3 சம்முக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எனக்கு ஏபி வந்து 16, 11, 6 எக்ஸட்ரா இந்த மாதிரி நமக்கு போய்கிட்டே இருக்கும். இதில் 30th டேர்ம் என்ன, 24th டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்பாங்க, கரெக்டாக? ஆனால் இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்படி கேட்காம, ஸோ இதோட இருக்கட்டும், 30th டேர்ம் என்னன்னு கேட்பாங்க, அல்லது 34th டேர்ம் இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க. ஆனால் இந்த சம்மில் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 16, 11, 6 இந்த மாதிரி என்னோட ஏபி போய்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல -54ன்னு எனக்கு வருது, சரிங்களா? அப்படி வந்துச்சுன்னா அது எந்த பிளேஸில் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வித்தியாசம் புரியுதா? கீழே கொடுத்துட்டு மேலே கேட்பாங்க. இந்த சம்மில் மேலே உள்ளது கொடுத்துட்டு கீழே வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இது எத்தனாவது பிளேஸ், எத்தனாவதுன்னு இருக்கா, அப்போ இங்கே நம்ம n தான் கண்டுபிடிக்கணும். L - A/D + 1. L இருக்கிறதுல இந்த -54 போடுங்க. -54 ஃபார்முலாவில் உள்ள மைனஸ். A வந்து என்ன, 16. D வந்து என்ன, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்போ -5. A வந்து A வந்து என்ன அப்படின்னா 16. D தான் நமக்கு என்ன அப்படின்னா -5 + 1. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -70/-5 + 1. இது எதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். 14 + 1 ஆன்சரு 15. அப்போ என்னோட ஏபியில் 15வது டேர்ம் வந்து என்னவாக இருக்கும்னா -54 இருக்கும். ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். என்னன்னு கேட்டாலே நெகட்டிவ்ல எனக்கு வரக்கூடாது, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு எக்ஸசைஸில் மட்டும் என்ன வந்து நமக்கு எப்போவுமே நெகட்டிவ்ல வரக்கூடாது, எண்ணியல் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். மற்றதில் என்ன கேட்டாங்க அப்படின்னா நெகட்டிவ்ல வரலாம், எண்ணியலை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து நெகட்டிவ்ல வரக்கூடாது. ஏன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எத்தனை உறுப்பு அப்படிங்கிறது, நம்ம கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் சைடில் நம்ம சொல்ல மாட்டோம். அதனால் எனக்கு என்ன வந்து நெகட்டிவ்ல வரக்கூடாது. நெகட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பாக செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து ஸோ இந்த சம்மம் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இந்த மாதிரி கொடுத்துட்டு கேவோட மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் தியரி பாயிண்ட்ல. இந்த போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 3 எண்கள் A, B, C ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைய நிபந்தனை 2b = a + c அமைய நிபந்தனை அல்லது கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால், அப்படி இருந்தாலும் நமக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்ன அப்படின்னா 2 × b = a + c. இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதே மாதிரி ஜிபிலையும் நம்ம பார்ப்போம். இப்போ சம்முக்கு வாங்க. சம்மு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்பர்னா 3 + k, 18 - k, 3 + k, 18 - k, 5k + 1. இது வந்து என்னல இருக்கான், ஏபியில் இருக்கான். அப்படி ஏபியில் இருந்துச்சு அப்படின்னா கே வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். A, B, C ஏபியில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிஷன் வந்து நமக்கு என்ன அப்படின்னா 2b = a +. இப்போ ஏக்கு நேராக 3 + k, பிக்கு நேராக 18 - k, சிக்கு நேராக 5k + 1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × 18 - k, a இருக்க இடத்துல 3 + k, c இருக்க இடத்துல 5k + 1. அப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 36 - 2k. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன தப்பு விடுவாங்க அப்படின்னா, இதை வச்சு இதை மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணுவாங்க, கேவை மல்டிப்ளை பண்ண மாட்டாங்க. சரிங்களா, ப்ராக்கெட் போட்டிருக்கோமா, அப்போ இந்த 2 வந்து ஃபஸ்ட்டு இதுக்கும் பொருந்தும், இதுக்கும் நமக்கு வரும். அப்போ ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வந்து இங்கே 3 + 1 4 ப்ளஸ் இங்கே ஒரு k, இங்கே ஒரு 5k இருக்குது. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 6k. இங்கே ஒரு 5 ஆப்பிள்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஆப்பிள் இருக்குது. அப்போ மொத்தமாக 6 ஆப்பிள் இருக்குது, 6kன்னு வரும். கேவெல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 36 + 4 இந்த பக்கம் வந்தால் -4, 6k - 2k அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 2k. 8k = 32. k வந்து என்ன வரும் அப்படின்னா 4ன்னு வரும். ஓகே,
பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நம்பராக சப்ஸ்டிட் பண்ணிப்பாங்க. சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பாருங்க. இதில் 5k + 1 இங்கே வரும். சரிங்களா? ஒவ்வொரு நம்பராக சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 15 5 × 3 15 16 வரும். கரெக்டாக? இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா நமக்கு வேறு வேறு வரும். கரெக்டாக? கூட்டுத்தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக வரணும். அப்போ இது வராது. அடுத்து இதை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். 7 14 21 7 எல்லாம் கூட்டிகிட்டு போதா? அப்போ இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஆப்ஷனை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். 8 13 20 21 இங்கே 5 வரும், இங்கே 8ன்னு வரும். அப்போ இதுவும் நமக்கு வித்தியாசமாக வராது. இதுவும் வராது, அதுவும் வராது. மேபி 2 ஆப்ஷன் எனக்கு கரெக்டாக வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சாகணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஆப்ஷனை சப்ஸ்டிட் பண்ணிட்டே பாருங்கள். அதுபடி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாடலில் சம் நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பாருங்கள். இது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில் 24வது உறுப்பின் 6 மடங்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இந்த மாடலையும் நம்ம சம்மு கேட்டிருக்காங்க. நான் இதுவும் ப்ரீவியஸ் இயரில் நம்ம கேட்ட கொஸ்டின் தான். என்ன சொல்கிறாங்க? இஃப் 9 × the 9th term 9 × the 9th term இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 15 × 15th term T15 இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வராது. இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஷோ தட் 6 டைம்ஸ் 24th term வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு இங்கே என்ன கேட்குறாங்கன்னா 6 டைம்ஸ் 24th term வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்களேன். ஸோ டி சஃபிக்ஸ் இப்படி வந்தாலே நம்ம டிஎன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். என்ன வரும்னா a + n - 1 × dன்னு வரும். சரிங்களா? இப்போ இங்கே அப்ளை பண்ண என்ன வரும்? T24 = n இருக்க இடத்துல n மட்டும்தான் எனக்கு அங்கே தெரியும். கரெக்டாக? n இருக்க இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா 24ன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணினா என்ன வரும்னா a + 24 - 1 23d அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு நம்ம வரும். இதை கொஞ்சம் கேன்சல் பண்ணுங்களேன். 3 3s are 9 இங்கே 5 3s are 15. இப்போ திருப்பி இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்கிற இடத்துல 9 போடணும். 9 போட்டால் 3 × a + 9 - 1 8d = 5 × a + 15 - 1 14dன்னு வரும். சரிங்களா? இப்போ நம்பரை உள்ளே கொண்டு போங்க. உள்ளே கொண்டு போனால் என்ன வரும்? 3a + 3 8s are 24d = இதை உள்ளே கொண்டு போனால் 5a + 14 × 5 வந்து என்ன வரும் அப்படின்னா 70d அப்படின்னு சொல்லி வரும். இப்போ எல்லாத்தையுமே அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. கொண்டு போனால் என்ன வரும் அப்படின்னா 5a 3a அந்த பக்கம் போனால் -3a. இங்கே என்ன இருக்குது? 70d இருக்குது. ப்ளஸ் அந்த பக்கம் போனால் -24d = 0. ஓகே. இப்போ 5a 3a பேசினா என்ன வரும்னா 2a. 70ல் 24 பேசினா என்ன வரும்னா 46 = 0. அப்போ 2 காமன் எடுத்தால் என்ன வரும்? a + 23d = 0. இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஓகே. அல்லது ரெண்டு பக்கமும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணா என்ன வரும்? 2 3s are 6. ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு 6 × 24 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அப்போ a + 23d = 0 × 3ன்னு வரும். ஆன்சர் எப்படினாலும் 0 அப்படின்னு தான் நமக்கு வரும். கரெக்டாக? அப்போ 6 × இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? 6 × T24 வந்து என்ன அப்படின்னா a + 23d. அப்போ இதுக்கு ஆன்சர் தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இது வந்து நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு சம் இருக்குது. அதை வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எண்ணியல் டாப்பிக்கில் 10th செகண்டு சாப்டர். ஓகேவா? செகண்ட் சாப்டரில் லாஸ்ட் வந்து 1 வேர்டாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சாப்டர் முடிய புக் பேக் 1 வேர்டு இருக்கும் பார்த்தீங்களா? அதில் இதே மாதிரி ஒரு சம்மு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நம்ம கேட்பாங்க. அடுத்து இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். லைட்டாக ரீட் பண்ணி பாருங்கள். என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அதில்
சம்மு பார்க்க தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிளான சம். சரிங்களா? என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் சம்பளம் வாங்குறேன், சம்பளம் வாங்குறதுல கொஞ்சம் செலவு பண்ணுறேன், மீதியே சேவிங்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல் மாத வருமானமாக 15,000 ஈட்டிக்கிறார். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் 1,500 உயர்கிறது. அவருடைய முதல் மாத செலவு 13,000. சரிங்களா? அப்போ 15,000 சம்பளம் வாங்குறேன், இது என்னோட வருமானம், இது என்னோட செலவு. சரிங்களா? இது வந்து என்னோட சேவிங்ஸ், சேமிப்பு. சரிங்களா? 15,000 வாங்குறேன், ஃபர்ஸ்ட் மாதம் எவ்வளோ செலவு பண்ணுறேன், எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 13. அப்போ 15 ரூபா வாங்குறேன், 13 ரூபா செலவு பண்ணிட்டேன். அப்போ மீதி என்கிட்ட எவ்வளோ இருக்கும், ஒரு 2,000 ரூபா இருக்கும். ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இயர். அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய மாத வருமானம் 1,500 உயர்கிறது. அப்போ செகண்ட் நான் எவ்வளோ வாங்கியிருப்பேன் அப்படின்னா ஒரு 16,500 ரூபா வாங்குறேன். ஓகே, அப்போ வருமானம் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவேன், செலவும் அதிகமாக செலவு பண்ணுவேன். அதுதான் கொடுத்துருப்பாங்க. அவரது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் 900 உயர்கிறது. அப்போ இங்கே 13. அப்போ இங்கே வந்து என்ன வரும்னா 13,900. அப்போ எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருப்பேன், இங்கே 14ன்னு வச்சுக்கிறோம், இங்கே ஒரு 2,500, இங்கே ஒரு 100 ரூபா மிச்சம் இருக்குது. அப்போ 2,600. இதே ப்ராசஸ் தான் போய்கிட்டே இருக்கும். அப்போ அடுத்து வந்து 18 ரூபா வாங்குறேன் சம்பளம், இங்கே 14,800 ரூபா வரும். ஏன்னா இங்கே வந்து ஒரு 1,500 ரூபா கூடிட்டே போகும், இங்கே வந்து ஒரு 900 வந்து கூடிட்டே போதும். அதே மாதிரி அங்கே எவ்வளோ கூடும் அப்படின்னா ஒரு 600 கூடிட்டே போகும். இந்த மாதிரி நமக்கு போய்கிட்டே இருக்கு. இப்போ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஹவு லாங் இட் வில் டேக் ஃபார் யூ டு சேவ் 20,000 பெர் மந்த். எத்தனாவது மாசத்துல 20,000. பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு 20,000 அடைய எவ்வளவு காலம் ஆகும்? சேமிப்பை பற்றி, சேவிங்ஸை பற்றி தான் பேசுனாங்க. அப்போ இது ரெண்டும் நமக்கு தேவையில்லை, இதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஒரு 2,000, அடுத்து 2,600, அடுத்து 3,200. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். எத்தனாவது மந்த்தில் நான் 20,000 வந்து சேவிங்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனாவது, இந்த பிளேஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும், n கண்டுபிடிச்சா போதும். கரெக்டாக L மைனஸ் A பை D ப்ளஸ் 1. L வந்து எவ்வளவு, லாஸ்ட் டேர்ம் வந்து 20,000 மைனஸ் A வந்து எவ்வளவு 2,000. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, 600 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ப்ளஸ் 1. இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 18,000 பை 600 ப்ளஸ் 1. இது எதுவும் கேன்சல் ஆகிரும், 1 இங்கே 30. அப்போ 30 ப்ளஸ் 1 ஆன்சரு 31 வரும். அப்போ நான் 20,000 ரூபா சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா எத்தனாவது மாதம் அப்படின்னா 31வது மாதத்தில். ஓகே, அல்லது இயர்ஸ் 31 இயர்ஸ். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாகும். சம்மு தான் பெருசாக இருக்கும், லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த சம்மு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான சம். இந்த சம் ரிப்பீட்டடாக நிறையா தடவை கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? 207 ஒரு தாய் 207 கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன வரும்னா 67, 69, 71 வரும். சரிங்களா? இதுதான் நமக்கு ஆன்சரு. இதை வேறு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷனில் இருந்து பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு சம்மை ரீட் பண்ணி பாருங்கள். ஒரு தாய் தன்னிடம் உள்ள 207, ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 207 ரூபா இருக்குது. அது கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும்படி தன்னுடைய 3 குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. சரிங்களா? 207 ரூபா இருக்குது, இதை வந்து 3 குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா ஏபியில் இருக்கிற மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும், 207 வரும். ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் எதை ஆட் பண்ணால் 207 வருதுன்னு பாருங்கள். இது நம்ம கண்டிப்பாக வராது. ஏன் வராது அப்படின்னா கடைசி எல்லாமே 0ன்னு முடியுது. கரெக்டாக, ஆனால் நம்ம கடைசி என்ன முடியணும், 7ன்னு முடியணும். அப்போ இது வராது. அடுத்து இதை பாருங்களேன், இதை ஆட் பண்ணுங்களேன். 0, 0 + 1 1, 1 + 9 0. அப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து எதில் முடியுமா, 0ன்னு முடியும். அப்போ இதுவும் வராது. அப்போ இதை பாருங்களேன், 11, 11 6 கூட்டினா 17. இப்போ 1 இது வரலாம் அல்லது அது வரலாம். கரெக்டாக, இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 3ன்னு வரும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா 3ன்னு வரும். கரெக்டாக, இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தா
2 இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தா 2 ஆல்ரெடி இதான் நான் ஆன்சர் நான் சொல்லிட்டேன் சரிங்களா. ஸோ இப்படி செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வேறு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டினா 207 வரும். அப்படி நம்ம பார்க்கும்போது 2 ஆப்ஷனை நான் எலிமினேட் பண்ணிட்டேன். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அவற்றில் இரு சிறிய தொகைகளின் பெருக்கல் பலன் த ப்ராடக்ட் ஆஃப் த 2 லீஸ்ட் அமௌண்ட் 4623 சரிங்களா. 3 பேர்த்துக்கு பிரித்து கொடுத்துருக்கோம். இதில் 2 சின்ன நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 4623. இப்போ இந்த 2ல் எது சின்ன நம்பர், இங்கே இது 2ம் சின்ன நம்பர் கரெக்டாக. இப்போ இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்களேன். 9 6 என்ன வரும் 54ன்னு வரும். லாஸ்ட் பிளேஸ் வந்து என்ன வருது 4ன்னு வருது. ஆனால் நமக்கு என்ன வரணும் 3ன்னு வரணும். இப்போ இந்த 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது சின்ன நம்பரு 67 69. இப்போ இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 7s are 63, லாஸ்ட் பிளேஸ் 3ன்னு வந்திருக்கு. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சராக வரும். அந்த சம் நிறையா தடவை நம்ம கேட்டிருக்காங்க. நம்பர் எதுவுமே மாற்றாமல் அப்படியே தான் கேட்டுட்ருக்காங்க சரிங்களா. அதனால் இந்த ஆன்சரை நீங்கள் மாற்றம் பண்ணிங்க. சம்மப்படி செஞ்சால் கொஞ்சம் லென்த்தியாக வர்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால் இது இந்த மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 207 வரணும். அப்படி பார்க்கும்போது 2 ஆப்ஷனை நான் எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் லீஸ்ட் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4623 வரும். அதை வச்சு இந்த ஆப்ஷன் நான் எலிமினேட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஆப்ஷன் படி எலிமினேட் பண்ணுறதை கற்றுக்கோங்க, ஒரு சில இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். அடுத்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 7வது உறுப்பு -1. கூட்டுத்தொடர் வரிசை என்னன்னு நமக்கு கொடுக்கல, ஆனால் அதில் 7வது பிளேஸில் என்ன இருக்கா -1 இருக்குது. மற்றும் 16வது உறுப்பு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். 16th டேர்ம் வந்து என்ன அப்படின்னா 17. இனி பொது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. டிட்டர்மைன் த ஜென்ரல் டேர்ம். ஸோ இதெல்லாம் வராது. கேட்குறது வந்து ஜென்ரல் டேர்ம் Tn வந்து நமக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஓகேவா. இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்க. Tn கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன, a + n - 1 × d. இப்போ இதில் பொது டேர்ம் பொது உறுப்பு ஜென்ரல் டேர்ம் வந்து நமக்கு கேட்குறாங்க. ஜென்ரல் டேர்ம்னா என்ன இருக்கிறதுல என்ன பண்ணணும்னா என்னன்னே நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. T7 வந்து என்ன அப்படின்னா -1, T16 வந்து என்ன அப்படின்னா 17. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், a + 6 7 - 1 என்ன வரும் 6d = -1. அதே மாதிரி இங்கே a + 16 - 1 15d = 17. இதை 2ன்னு எடுத்துக்கோங்க, இதை 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2ஐயும் நம்ம சால்வ் பண்ணணும். இதில் கொஸ்டின் 3 விதமான கொஸ்டின் கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முதல் உறுப்பு என்னன்னு கேட்கலாம். ரெண்டாவது வந்து காமன் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்கலாம். மூணாவது வந்து nth டேர்ம் அதாவது ஜென்ரல் டேர்ம் பொது உறுப்பு. இந்த 3 கொஸ்டின் நம்ம கேட்கலாம் சரிங்களா. நம்ம 3வது கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு 2 நம்ம கேட்கலாம். இப்போ 1 2 சால்வ் பண்ணுங்களேன். 1வது வந்து நமக்கு என்ன இருக்குது, a + 6d = -1. ரெண்டாவது என்ன இருக்குது, a + 15d = 17. நம்ம சைனை மாற்றுங்க, மைனஸ் இது எதுவும் நம்ம கேன்சல் ஆகிரும். -15ல் 9 பேஜ்னா 6 பேஜ்னா என்ன வரும் -9d. இங்கே ரெண்டுமே மைனஸ், அப்போ மைனஸ் போட்டு 2ஐயும் ஆட் பண்ணணும் 18 வரும். இது எதுவும் கேன்சல் ஆகிரும், இங்கே 2. அப்போ என்னோட d வந்து 2. அடுத்து a கண்டுபிடிக்கணும். இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். a + 6 × 2 வந்து 12 = -1. அப்போ a வந்து என்ன வரும்னா +12 அந்த பக்கம் போனால் -12. அப்போ ஆன்சரு -13 வரும் சரிங்களா. ஸோ 1 d கேட்கலாம், a கேட்கலாம், nth டேர்ம். இப்போ நமக்கு nth டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. nth டேர்ம் நம்ம கண்டுபிடிப்போம். a வந்து என்ன வரும் -13. இங்கே 2ன்னு வரும். 2வை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2n - 2ன்னு வரும். அப்போ 2n - 15 வரும். இதுதான் என்னோட Tn வரும். ஓகே, இதுதான் என்னோட nth டேர்ம். சம்மு கொஞ்சம் பெரிய சம்மு தான், பெரிய சம்மு கூட சொல்ல முடியாது. இது 2ஐயும் எலிமினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த 2ல் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ இதோட கம்ப்ளீட் ஆகுதுங்களா. ஸோ இதில் நம்ம ஏபியில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சம்மு பார்த்துருக்கோம். Tn = a + n - 1 × d. இன்னொன்று வந்து n = L - a/d + 1. ஓகேவா. இன்னும் ஒரே ஒரு சம் பார்த்துருப்போம். 2b = a + c. இதை வச்சு ஒரு சம்மு பார்த்துருப்போம். ஓகேவா.
இந்த 3 ஃபார்முலா வச்சு பார்த்துருப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்என், சம் ஆஃப் ஃபஸ்ட்டு என் டேர்ம்ஸ். இதை வச்சு கொஞ்சம் சம்ஸ் இருக்குது, அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ கொஞ்சம் பெரிய சாப்டர் மாதிரி தான் இருக்கும், இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. இதுலேருந்து நம்ம கொஷின்ஸ் கொஞ்சம் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.